ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பருவம் பார்த்துட்ருக்கோம். அந்த மந்தபாலருடைய 4 குஞ்சுகளும் அதனுடைய தாயாரான ஜரிதையும் இந்த அக்னியில் நாம் மடிய வேண்டியது தான் அப்படின்னு நினச்சி அழுதுட்ருக்கும்போது அந்த குஞ்சுகள் எல்லாம் தாயாரை சமாதானப்படுத்துது. எங்ககிட்ட இருக்கிற பாசத்தை மறந்துட்டு சீக்கிரமாக நீ இந்த நெருப்பிலிருந்து தப்பிச்சு போயிரு. ஏன்னா இன்னமும் பறக்க முடியாத நாங்கள் இறந்தால் தவறில்லை, உனக்கு வேறு குஞ்சுகள் பிறக்கும். ஆனால் எங்களை காப்பாற்றுறது எப்படிங்கிற யோசனையில் நீ ஆழ்ந்தா நாம் எல்லாருமே இறந்து போயிடுவோம். இப்போ நீ தப்பிக்கிறது தான் நம்மளுடைய குலத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லும்போது அழுகையோட அந்த தாயார், அந்த ஜரிதைங்கிற அந்த பெண் பறவை குஞ்சுகளுடைய வார்த்தையை ஏற்று மனசில்லாமல் பறந்து போகுது. குஞ்சுகள் அதுக்கப்புறம் தங்களுக்கு வந்திருக்கிற ஆபத்தை நினச்சி ஒன்றுக்கொன்று அது பேசிக்க ஆரம்பிக்குது. மூத்த குஞ்சு, அதாவது முதல் குஞ்சு சொல்லுது, அறிவுள்ள மனிதன் தன்னை கஷ்டகாலம் நெருங்குவதற்கு முன்பாகவே முன்ஜாக்கிரதையாக இருப்பான். அறிவில்லாதவன் கஷ்டகாலம் வந்த பிறகு அதை நினச்சி வருத்தப்படுவான் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அக்னியை நோக்கி அந்த 4 குஞ்சுகளுமே துதிக்க ஆரம்பிக்குது. அக்னியே, சூடு இல்லை அப்படின்னா காற்றுக்கே அசைவு கிடையாது. அதனால் காற்றின் அசைவுக்கே நீதான் காரணமாகிறாய். வளர்கிறது எதுவாக இருந்தாலுமே அதற்கு உஷ்ணம் தேவை. அதனால் வளர்கிற எல்லாவற்றுக்குமே நீதான் ஆதாரம். தூயவற்றில் நீதான் சிறந்தவன். மானிடர்கள் ஹோமத்தை வளர்த்து தேவர்களுக்கு செய்யும் அர்ப்பணங்களை தேவர்களிடம் கொண்டு சேர்ப்பிப்பவன் அக்னியாகிய நீதான். சகல ஜந்துக்களின் உடலிலுமே நீ ஒரு சக்தியாக மறைந்திருந்து அவர்கள் உண்ணும் உணவை ஜீரணிக்க உதவுகிறாய். அதனால் உங்களை நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். எங்களை இந்த நெருப்பில் அழிக்காமல் அக்னியான நீதான் காப்பாற்றணும் அப்படின்னு அந்த குஞ்சுகள் பிரார்த்தனை செய்யுது. அந்த குஞ்சுகளுடைய பிரார்த்தனையை அக்னி தேவன் கேட்டு அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் வருது. மேலும் ஏற்கனவே மந்தபால ரிஷி அந்த குஞ்சுகளுக்கு எந்த ஆபத்தும் நீ கொடுக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டதும் அக்னிக்கு நினைவு வருது. அதனால் அக்னி அந்த குஞ்சுகளுடைய வேண்டுகோளையும் மந்தபாலருடைய வேண்டுகோளையும் ஏற்று அந்த 4 குஞ்சுகளை மட்டும் அழிக்காமல் விலகி போகிறாரு. அதனால் அந்த 4 குஞ்சுகளுமே உயிர் தப்புச்சு. இதுக்கிடையில் என்ன நடந்ததுன்னு நாளைக்கு பார்க்கலாம்.